இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கின்றோம். மீண்டுமாய் சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் கண்மணி போல காத்து இந்த புதிய நாளை தந்து தேவன் நம்மை நடத்தி இந்த மாலையில் அந்த வசனங்களை தியானிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்து வருகிறார். இவ்வளவு தூரமாய் நடத்தின தேவன் தொடர்ச்சியாய் நம்மை வழிநடத்துவதற்கு அவரே உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எனவே சுவிசேஷத்தை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இந்த பகுதியை பார்க்கிறவர்கள் இதுக்கு முந்தின பகுதிகளெல்லாம் பார்ப்பீர்களானால் மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வரை நாம் தியானித்தது அந்த பகுதிகளில் உங்களுக்காக பதிவிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பகுதியை நீங்கள் பார்க்கும்போது சுவிசேஷத்தை தெரிந்து கொள்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். இப்போ தேவனால் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய திருசபையை நடத்துகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் வந்து வசனத்தை நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். நாங்கள் ஒன்றாய் உட்கார்ந்து இவைகளை தியானிக்கிற பகுதியால் மிகுந்த காரியங்களை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கும் உங்களுக்கும் அவைகளை அறிவிப்பதற்கும் தேவன் நமக்கு உதவி செய்கிறார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே இந்த பகுதியில 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை ஒரு ஓமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதை இந்த இடத்துல மார்க் பதிவு பண்ணுகிறார். அதை குறித்து முதலாவது நம்ம மத்தியில பிஷப் ரெவரண்ட் பெனி எஸ்ஐ அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். 12வது அதிகாரத்திலே பின்பு அவர் ஓமையாய் அவர்களுக்கு சொல்ல தொடங்கினார் அப்படின்ட்டு அங்க ஆரம்பமாகிறது. எப்போதுமே ஒரு அதிகாரத்தை வாசிக்கும் போது முதல் வசனத்தையும் கடைசி வசனத்தையும் சற்று ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இங்கே பார்க்கும்போது தொடங்கினார் என்று பார்க்கிறோம். ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி, திராட்சை தோட்டத்தை குறித்து வேதத்தில் அநேக உவமைகளை பார்க்கிறோம். சில நடந்த சம்பவங்களை குறித்தும் பார்க்கிறோம். அப்போ திராட்சை என்று சொல்லும்போது நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் அப்படின்ட்டு ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, படிக்க ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 5வது அதிகாரத்தை பார்க்கும்போது நான் என் நேசரிடத்திலே அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு அப்படின்னு இங்கேயும் ஒரு திராட்சை தோட்டத்தை குறித்து சொல்லுகிறார். இங்கே சொல்லப்படுகிற இந்த ஓமையும் அங்கே சொல்லப்படுகிற ஓமையிலும் ஒரு ஒற்றுமை காணப்படுகிறது. என்னன்னு கேட்டா, அவர் 5வது அதிகாரம் ஏசாயா 5வது அதிகாரத்துல அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதில் நடுவில் ஒரு கோபுரத்தையும் கட்டி அதில் ஆலயம் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை கொடுத்தது. அப்ப பாருங்க, அங்க உண்டாக்கினார், எல்லா வேலைகளையும் செய்து முடித்தார், பழுதுபடுத்தினார், பண்படுத்தினார், எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு கனி கிடைக்குமா என்று சொன்னால் அது கசப்பான கனி கொடுத்தது. ஆனால் நட்டது எது? நற்குல திராட்சை செடியை நட்டார், ஆனால் கசப்பானதை கொடுத்தது. அப்போ இவர் பலனை என்ன செய்ய முடியல, அனுபவிக்க முடியல. இங்கேயும் பார்க்கும்போது உவமையை சொல்லும்போது ஒரு மனுஷனுக்கு திராட்சை தோட்டம் உண்டாக்கி என்ன செய்தாராம், அதை சுற்றிலும் வேலி அடைத்து, அங்க ஏசாயா 5வது அதிகாரத்திலும் பார்க்கிறோம், வேலி அடைக்கிறார். வேலி அடைத்து ரச தொட்டியை உண்டு பண்ணி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்துகைக்கு விட்டார். இப்போ வேற ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு இவர் போயிடுறாரு. அடுத்து பலன் கிடைக்கணும்னாக்கா சீசன் டைம்ல வந்து என்ன பண்ணும், பலனை அறுத்து கொண்டு போக வேண்டும். ஆனால் இவருக்கோ பலன் கிடைக்கவில்லை. அங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எதிர்பார்ப்பு ஒன்று, கிடைத்தது வேறு. இங்க எதிர்பார்த்ததே என்ன செய்யல, கிடைக்கல. இங்க எதிர்பார்த்தது கிடைக்காம நடந்தது என்ன அப்படின்னு சொன்னா, பிரதேசத்துக்கு போனா தோட்டத்தை கனிகளை தன் பாகத்தை கொள்ளும்படி அல்லது வாங்கி கொள்ளும்படி என்ன செய்யறாராம், பருவ காலத்திலே ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான் என்று வசனத்திலே வாசிப்போம். அதாவது தோட்டத்தை வந்து குத்தகைக்கு விடுறாங்க. ஆமா, விட்டுட்டு இவர் போயிடுறாரு. ஆமா, இவர் போயிட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட டைம்ல அந்த கனி வரக்கூடிய நாட்களில அவர் பங்கை வாங்கிட்டு வர சொல்லி ஒருத்தர் அனுப்புறாரு. ஆமா, இப்ப பாருங்க, அங்க பங்கை எதிர்பார்த்தாரு. அங்க பங்கு நற்குல திராட்சை செடி நட்டும் கூட அது கசப்பானதை கொடுத்தது. பலனை இவரால் என்ன பண்ண முடியல, அனுபவிக்க முடியல. இங்கேயும் பலன் கிடைக்கும் என்று சொல்லி பார்த்தால் அங்க அனுப்பப்பட்டவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள் என்று கேட்டால், அந்த குத்தகைக்கு வாங்கினவர்கள் அவர்களை பிடித்து அடித்து வெறுமையாய் அனுப்பிவிட்டார்கள். அப்போ இவர் எதிர்பார்த்தது என்ன செய்யல, கிடைக்கல. அவர் எதிர்பார்த்தது என்ன, பலன் கிடைக்கும் என்று சொல்லி.
நான் விசுவாசிக்கேன், பலன் இருந்திருக்கு. ஆனா என்ன செய்யல? கொடுக்கல. கொடுக்கல. இன்றைக்கோ நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் எதையோ எதிர்பார்க்காரு. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய இருதயத்தையோ அல்லது அவருடைய சரித்திருக்க ஒவ்வொரு உறுப்பையும் குறித்து பார்க்கும்போது, உதாரணமாக சிறுநீரக அறுவை சிகிச்சை நடக்குன்னு வைங்களேன், அப்போ கிட்னி ஆபரேஷன் நடக்குன்னு வைங்களேன். அப்படி நடக்கும்போது குறைந்தபட்சம் 20 லட்சத்துக்கு மேல என்ன பண்ணோம்? செலவு பண்ணோம். ஆனா ஆண்டவர் நமக்கு இலவசமா கொடுத்து வாழ்நாள் முழுதும் காத்து வழி நடத்தி வருகிறார். அப்படி பார்த்தீங்கன்னா நம்முடைய சரித்திலே தேவன் எத்தனையோ அற்புதங்களை செய்கிறார். ஆனா அவருக்கு நாம் என்ன செய்யறதில்ல? நன்றியாய் இருப்பது கிடையாது. அவர் எதிர்பார்ப்பது நாமும் பூர்த்தி செய்யறது கிடையாது. அவர் என்ன எதிர்பார்க்கட்டோ கொடுக்கறது இல்லை. இங்க அவனை பிடிச்சு என்ன பண்றாங்க? அடித்து வெறுமையாய் அனுப்பிட்டார். பின்பு வேறொரு ஊழியக்காரனை அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் அவன் மேல் கல்லெறிந்து என்ன செய்யறாங்க? கல்லெறிந்து தலையிலே காயப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். பாருங்க, கல்லெறிகிறாங்க. 2வது தலையில காயப்படுத்துறாங்க. 3வது அவமானப்படுத்துறாங்க. யார் அவமானப்படுத்துறாங்கன்னு கேட்டா அனுப்பப்பட்டவர்களை. அப்போ தேவன் தம்முடைய வேலைக்காரரை அனுப்பி அந்த பலனை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது பலனை கொடுக்காதபடிக்கு அங்கே அடித்து என்ன பண்றாங்க? கல்லெறிகிறாங்க. அதே போலதான் எத்தனையோ ஊழியக்காரர்களை தேவன் அனுப்பினார். அப்படி அனுப்பும்போது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளை கல்லெறிந்து என்ன பண்ணியிருக்காங்க? கொண்டிருக்கார்கள். அநேகரை காயப்படுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அப்படி ஊழியக்காரரை அவமானப்படுத்தி கொண்டிருக்கார்கள். அப்போ தேவன் விரும்பினதை கொடுக்க முடியவில்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய இருதயத்தை பண்படுத்தி, நம்முடைய வாழ்க்கையை பண்படுத்தி நம்மிடத்தில் கனி கிடைக்குமா? அப்போ நான் உன்னத பாட்டில் நான் பார்க்கிறோம், என் நேசர் வந்து தம்முடைய அருமையான கனிகளை பறித்து கொள்வாராக. இன்றைக்கு பறித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இல்லை. கனிகளை எதிர்பார்க்கிறார். நாமும் கனி கொடாதவர்களாய் காணப்படுகிறோம். கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் என்று சொல்லி வசனத்தில் இருந்தாலும் நமக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? தவணையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். மற்ற காரியங்களை தெய்வ பிள்ளைகள் பேசும். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஒரு தோட்டம், அந்த தோட்டத்தை அவர் குத்தகைக்கு விடுகிறார். அந்த இடத்தில் அந்த டைம் வந்த போது வேலைக்காரர்களை அனுப்புகிறார். கடைசியா தன் பிள்ளையை அனுப்புகிறார். இவைகளை குறித்து நாம் ரொம்ப விவரமாய் இந்த 12 வசனங்களிலே பார்க்கிறோம். இதை குறித்து குறிப்பாய் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று கடைசி மணி நேரத்துக்குள் பிரவேசிக் கொண்டு இருக்கும் போது, அதாவது எப்படின்னா, இவ்வளவு நாள் 3 வருஷ காலமாய் நிறைய காரியங்களை அவங்களோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். ஆனால் இப்போது அவர் நேரம் முடிய போகிறது. உலக வாழ்க்கை முடிய போகிறது. ஏன்னா அவர் பரமேறி பிதாவின் வலது பாரசத்தில் வீட்டிருக்க போகிறார். பரிசுத்த ஆவியானவர் வருவார். அதெல்லாம் ஆல்ரெடி ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. ஆனா அதெல்லாம் சொல்லுவதற்கு முன்பதான் இந்த சம்பவம் நடக்குது. எப்படின்னா, கடைசி நிமிஷத்துல ஒரு காரியத்தை சொல்லுவோம் தெரியுமா? நம்ம புறப்பட்டு போகிற நேரத்துல ஒரு ஏர்போர்ட்டுக்கு போய் நம்ம திரும்ப ஒரு 2 வருஷம் கழிச்சு வரமாட்டோம்னா, கடைசியில இது பண்ணிக்கோ அது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நேராக சொல்லுவோம் தெரியுமா? அந்த மாதிரி சில காரியங்களை ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் அந்த ஜனங்களுக்கு போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை குறித்து இந்த பகுதியில நாம் அறிந்து கொள்ள முடியும். இதை குறித்து இன்னும் கூடுதலான விவரங்களை நம் மத்தியில ரெவரண்ட் மெல்கிசேதேக்கு அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். பிரியமானவர்களே, இந்த பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை ஆண்டவராகிய தேவன் உவமையாக ஆண்டவர் சொல்லி வருகிறார். ஒரு மனுஷனுக்கு ஒரு நிலம் இருக்கிறது, தோட்டம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. அதை குத்தகைக்கு விட்டு போகிறார். மறுபடியும் வந்து அதனுடைய பலனை கேட்கும் பொழுது குத்தகைக்கு எடுத்தவர்கள் வேலைக்காரர்களை தலையிலே காயப்படுத்தி, அவர்களை அவமானப்படுத்தி, அவர்களை கல்லெறிந்து அவர்களை அனுப்பிவிட்டார்கள். இவ்விதமாக ஒரு வேலைக்காரரா அனுப்புகிறார். இதை குறித்து நம்ம வசனத்துல வாசிப்போம் என்று சொன்னால், நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் தமது சீஷர்களையும் தமது ஊழியக்காரர்கள் மேலையும் தங்களது தீர்க்க தரிசிகளையும் அனுப்பி ஆயத்தம் பண்ணினதை வேதம் சொல்லுகிறது. நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல, நீர் அநேக வருஷமாக அவர்கள் மேல் பொறுமையா இருந்து உம்முடைய ஆவியினாலே பேசி நம்முடைய தீர்க்க தரிசிகளை கொண்டு அவர்களை திட சாட்சியாய் கடிந்து கொண்டாமலும் அவர்கள் செவி கொடுத்தபடியினாலே அவர்களை அந்நிய தேசத்தார் கையில ஒப்பு கொடுத்தீர். செவி கொடுக்காம பண்ணதுனால அந்நிய தேசத்துல ஒப்பு கொடுத்தீர். தீர்க்க தரிசி மூலியமாக ஆண்டவர் வெளிப்படுத்தி அவங்களோட எச்சரித்து பேசிக்கொண்டே இருக்கிறார். பாருங்க, எரேமியாவின் புஸ்தகத்துல
முன்ன அனுப்பின இந்த வேலைக்காரர்களுக்கு முன் அடையாளமா அனுப்பின தீர்க்கதரிசிகள் ஊழியக்காரர்களை குறித்து இங்க வசனம் சொல்லுகிறது. எரேமியாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25 28 வரைக்கும், உங்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரர்களை எல்லாம் தினம் தினம் உங்கள் அண்டைக்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தேன். ஆனாலும் அவர்கள் என் சொல்லை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் அதிக பொல்லாப்பு செய்தார்கள். இந்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு சொன்னாலும் அவர்கள் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். நீங்கள் அவர்களை நோக்கி கூப்பிட்டாலும் அவர்கள் எனக்கு மறு உத்தரவு கொடுக்க மாட்டார்கள். ஆகையால் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளாமலும் புத்தியை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிற ஜாதி இதுதான் என்று சாத்தியம் அழியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்க சொல்றார். அப்ப பாருங்க, ஆண்டவர் தமது உலகத்திற்கு வந்த நோக்கம் வேலைக்காரர்களை ஊழியக்காரங்களை அனுப்புற. கடைசியா அவருக்கு இருந்தது ஒரே ஒரு மகன். 6ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, அவனுக்கு பிரியமான ஒரே குமாரன் இருந்தான். என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி அவனையும் கடைசியிலே அவர்களுக்கு அனுப்பினான். இப்போ எபிரேயர்ல 1ஆம் அதிகாரம் 1-2 வசனம் விதமாய் சொல்லுகிறது. Book of Hebrews chapter 1 and 2ல, பூர்வ நாட்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலியமாக பிதாவுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலியமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். அப்ப பாருங்க, பூர்வ நாட்கள் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலியமாக ஊழியக்காரர்கள் மூலியமாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலியமாக வேலைக்காரர்களை அனுப்பி அவங்களுக்கு அஞ்சுவாங்க நினைச்சா அஞ்சல, செவி கொடுக்கல, அவங்கள கொலை செஞ்சு போட்டாங்க. இப்போ என் குமாரனை அனுப்பினா இவங்க அஞ்சுவாங்கன்னு சொல்லி குமாரனே வந்தாலும் கடைசி நாட்களிலே இன்னைக்கு அதுதான் அவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார் என்று வசனம் ஹீப்ரூஸ்ல சொல்லுகிறது. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இயேசு ஞானஸ்நானம் எடுக்கும்பொழுது பிதாவானவரே சொல்றார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள், இவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. அப்ப பாருங்க, இந்த இடத்துல இயேசு தாம் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை, ரட்சிப்பை குறித்து பிதாவானவர் ஆயத்தம் பண்ணி வைச்சிருக்கிற எல்லா காரியங்களையும் சுதந்திரவாளிகளாய் சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆயத்தப்படுத்துவதற்கு தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். கடைசியாக சொந்த குமாரனையும் அனுப்பினார் என்ற செய்தி ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். ஆனா அவங்களோ தோட்டக்காரரோ இவன் சுதந்திரவாளி, இவனை கொலை செய்வோம் வாருங்கள், அப்பொழுது சுதந்திரம் எல்லாம் நம்முடையதாகும் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இதுதான் பிசாசம் பண்ணான். இயேசு இந்த உலகத்துக்கு வரும் பொழுதே தடை. இயேசு உலக ரட்சகர் பிறந்திருக்கிறாரா எங்கே என்று சொல்லி அவர் பிறப்பு பொழுது 2 வருஷம் போயிட்டு அவங்க ஈஜிப்ட்ல போய் ஒளிஞ்சாங்க. குடிமதிப்பு எழுதும் பொழுது போய் ஒளிந்து கொண்டார்கள். பல போராட்டங்கள். பிசாசு அநேக 2 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் எல்லாம் கொன்று போடும்படியாக செய்த காரணம் என்னன்னா, இவர் மூலியமாக இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு வரக்கூடாது. இதை ஓமையா ஆண்டவர் ஏற்கனவே சொல்றார், இப்படி எல்லாம் செஞ்சாங்க, இப்படி எல்லாம் செய்வாங்க என்று சொல்லி. இயேசுவின் பிறப்பில கூட அவரை அழிச்சு புடிச்சு சிலுவையில அறிஞ்சா முடிஞ்சிச்சு கதை அப்படின்னு நினைச்சான். இல்ல, அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் தாம் சொன்னபடி 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். எல்லா உலக ஜனங்களுக்கும் ஒன்னு பிறப்பு பர்த்டே இருக்குது, இன்னொன்னு டெத் டே வருகிறது. ஜீசஸ்க்கு மாத்திரம் தான் ரெசரக்ஷன் டே. 3 காரியம் அவருக்கு. பிறப்பும் இருந்தது, இறப்பும் இருந்தது, உயிர் தெழுதலும் இருந்தது. நம்மளுக்கெல்லாம் 2 தான். அப்போ இவரை பிடிச்சு கொலை செஞ்சா எல்லாம் நம்முடையதா மாறும். இதைத்தானே இயேசு மலை மேல சொன்னா, இதெல்லாம் என்னுடையது, என் பாதத்துல நீ விழுந்து பணிந்து கொண்டா இதெல்லாம் உனக்கு தருகிறேன் என்று சொன்னார். இன்னைக்கு பிசாசானவன் எல்லாம் கட்டின, அவன் பிளான் பண்ண எல்லாத்தையும் தேவன் அழிப்பதற்கு தான் சொந்த குமாரனையே பாராமல், மத்தேயு யோவான் 3:14 சொல்லுகிறது, சொந்த குமாரன் என்று பாராமல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தபடினால் அவரையே அனுப்பி விதமாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ தேவன் இந்த உலகத்திற்கு ஊழியர்களையும் தீர்க்கதரிசிகளையும் அனுப்பினார். அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. கடைசியாக சொந்த குமாரனையே அனுப்ப வந்த நோக்கம் உலகத்துக்கு மீட்ப ரட்சிப்பை கொடுப்பதற்காக.
அப்போ இவங்க என்ன நினைச்சா, இவங்களை பிடிச்சு அடிச்சு நம்ம போட்டோம்னா எல்லாம் நம்முடையதா மாறும் என்று சொல்லி நினைச்சான். ஆனா ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தை ஒருவனாலும் அழிக்கவே முடியாது. அதனால்தான் 10ஆம் வசனத்துல வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே தலைக்கு மூளை கல்லாயிற்று. எல்லாம் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆனா ஆண்டவர் அதையே தலைக்கு மூளை கல்லாக, கார்னர் ஸ்டோனாக, அஸ்திபார கல்லாக மாற்ற தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது இந்த 12 வசனங்களில 3 பேர் ஃபர்ஸ்ட் 2 பேர் அனுப்புறார். அதுக்கு பிறகு 3வது தன் குமாரனை அனுப்புகிறார். முதல் அனுப்பினவர் அந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது அவரை காயப்படுத்தி அனுப்புகிறார்கள், துரத்தி விடுகிறார்கள். 2வது தலையை உடைக்கிறாங்க, கல்லால் அடித்து தலைகளை உடைக்கிறார்கள், அவரை கேலி பண்ணி அந்த இடத்துல வெளியே அனுப்புகிறாங்க. 3வது தன் மகன் வரும்போது கொலை செய்கிறார்கள். அதுக்கு பிறகு நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் 12ஆம் வசனம் வரை நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளை குறித்து இன்னும் கூடுதலாக நம்ம மத்தியில் ஜான் பீட்டரை அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார். மார்க் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள விஷயங்களை தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எப்பவுமே முதல் வசனத்தின்படி ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி சொல்லிட்டு துவக்கமே சொல்லுகிறது, பின்பு அவர் ஓமைகளாய் அவர்களுக்கு சொல்ல தொடங்கியார். இதுக்கு முன்னாடி ரியலா சொன்னார், சம்பவங்களை நேரடியா சொன்னார். இப்போ கொஞ்சம் உள்ள சிலர் சொல்லுவாங்க, கொஞ்சம் வெளிப்படையா தான் சொல்லுங்களேன், ஏன் இப்படி சுழி வச்சு சொல்றீங்க, எங்களுக்கு புரிஞ்சிக்கல அப்படின்னு. அதை போல ஆண்டவர் சில காரியத்தை சொல்றாரு. யாருக்கு சொல்றாருன்னா, எந்த அதிகாரத்துல நீ இதை பண்ற, அந்த ஆட்களுக்கு தான் சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா இந்த செய்தியானது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் இயேசு, இஸ்ரவேலர், அவர்களுக்குள் உண்டான தலைவர்கள், முடிவாக பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய சிலுவை மரணம், இதை குறித்து எருசலேமுக்கு போயிருக்காரு. இப்ப அதுதான் நடக்க போகுது. எருசலேமுக்கு போன நோக்கத்தை தெளிவுபடுத்தி சொல்றார். இப்ப இவங்க ஊமையா சொன்னது ஏற்கனவே இவங்க பண்ணது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த காரியத்தையாவது புரிஞ்சு இப்போ என்னை விட்டுருவாங்கங்கிற எண்ணத்துல ஆண்டவர் சொல்லவில்லை, இதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஸ்தேவான் எப்படி அன்றைக்கு இருந்த ஜனங்களுக்கு தெளிவான போதனையை சொல்லி அவங்கள வழி நடத்தினார். ஆனா அவங்க திரும்ப அதை அடங்கின போல இல்ல, கடைசியில கல்லெறிந்து கொன்னுட்டாங்க. அதே போலதான் இங்க ஆண்டவர் நாம என்னதான் விளக்கமா சொன்னாலும் இந்த ஜனங்க விடப்போவதில்லை. அதனால சொல்ல வேண்டியதை சொல்லிடுவோம், அவங்க உணர்வடையட்டும்னு தான் சொல்ற. அப்ப தேவன் என்ன சொல்றாருன்னா, மற்றவர்கள் புரியும்படி, அப்ப உதாரணம் சொல்லி சொல்வது புரியும்படி போதனை கொடுக்கிறார். அப்போ புரியும்படி போதனைக்கு விளக்கம் என்ன? இஸ்ரவேலர்கள் தான் இந்த சம்பவத்துக்கு உட்பட்டவர்கள் என்பதற்கு தான் எசாயா 5 அதிகாரம். இதே வேலி அடைத்தல், கோபுரம் கட்டுதல், பலன்களை கொடுக்கும்படி உருவாக்குதல், கசப்பான கனி கொடுத்தல், இந்த சம்பவத்துக்கு ஏற்றபடி தெளிவா அங்க ஏசாயா விளக்குகிறார். 2வது விஷயம், இப்போ ஒரு தோட்டம், அதாவது தேவன் உலகத்தை படைத்தார், சொந்த ஜனங்களாக இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டதின் நோக்கம் எவ்வளோ பேரு. ஆனா இவங்களை மட்டும் தெரிந்து கொண்டது எதற்குன்னு சொன்னால், அவர்கள் பலன் கொடுக்க வேண்டும், தெய்வீகத்தை வெளியே கொண்டு வர வேண்டும், பலன் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாம பார்க்கிறோம். 2ஆம் வசனம் நீங்க பாருங்க, தோட்டக்காரருக்கு உரிமை உண்டு. அதாவது இப்ப நாம கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு ஒரு காரியத்தை செய்யும் போது, சில ஆட்களை வைத்து நாம வழி நடத்தும் போது உரிமையாளர்கள் அந்த உரிமையோடு அவங்க கிட்ட கேட்க காரியம் உண்டு. ஏன்னா அவ்வளவு பணம் செலவு பண்றாங்க, அவ்வளவு நேரத்தை செலவழித்திருக்காங்க. அப்ப தோட்டக்காரர் யார் அப்படின்னா பரமபிதா. உலகம் முழுவதும் ஏராளமான ஜனங்கள் இருந்தாலும் தங்களுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்? உலகத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ஏற்கனவே இவங்க ஒன்றும் கஷ்டப்பட போறதே இல்லை, ஆறாம கிடைத்த பதவி இது. என் சொந்த ஜனம், கொஞ்ச ஜனம் பெருக்கப்பட்டார்கள். ஆனா என்ன, இவங்க அதை தக்க வச்சுக்கணும், அந்த இடத்தை, அந்த ஸ்தானத்தை கரெக்டா வச்சுக்கணும். அததான் இன்னைக்கு இருக்கிறவங்க கூட அப்படிதான் தக்க வச்சுக்கணும். அதான் நடக்குது. நடக்கல.
இதை உணர்த்தி காட்டுறார். ஆமா. பொறுப்பை, அழைப்பை, அபிஷேகத்தை, ஊழிய ஸ்தானத்தை, கொடுத்த கிருபைகளை, கொடுத்த வரங்களை, ஆமென். கொடுத்த வல்லமைகளை, கொடுத்த எதற்காக இந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறதோ அந்த இடத்தை நேர்மையா, நீதியா, அசதியா இல்லாம விழிப்போடு இருந்து காத்துக்கணும். ஆனா அன்றைக்கும் அதை நழுவ விட்டாங்க, இன்றைக்கும் நழுவ விட்டு கொண்டு இருக்காங்க, நழுவ விட்டு கொண்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் எச்சரிப்பு. இது எச்சரிப்பின் செய்தி. கண்டிப்பா. இந்த செய்தி எச்சரிப்பின் செய்தி. அப்போ கஷ்டப்பட்டு எல்லாம் செய்து ஆண்டவர் நம்ம அவருடைய திட்டத்தை நிறைவேற்றணும்னு சொல்லும் போது பொறுப்பை பெற்றுக்கொண்டவங்க கவனமா இருக்கணுமே. தோட்டத்தையே கொடுத்துட்டு இவங்க ஒன்றும் கஷ்டப்படல, இவங்க வேலி அடைக்கல, இவங்க கோபுரத்தை கட்டல, இவங்க கல்லை எடுத்து போடல, இவங்க ஒரு பிரயாசம் பண்ணல, இருக்கிறத டெவலப் பண்ணு. 5 கொடுத்தோம், 10 மாத்து. அத ஏற்கனவே எல்லாம் ரெடியான பிறகு அது மேல கொஞ்சம் கொஞ்சம் பிரயாசப்படணும். அப்படி அப்போ இந்த இடத்துல அவங்க உரிமையாளருக்கு உரிமை உண்டு. அதுக்குதான் என்ன பண்றாரு, பருவ காலத்தில் அன்னைக்கு அத்தி மரம் கனி இல்லாத நேரத்திலே நடந்த விஷயம். ஆனா இந்த இடம் பருவ அறுவடை காலம். அண்ணன் என்ன சொல்ல போனா குத்தகை தானே விட்டுருக்காங்க, பொறுப்பை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தைக்கு நீ இந்த குறிப்பிட்ட காலத்துல எனக்கு இந்த பங்கை எனக்கு நீ கொடுக்கணும், உனக்குரிய நீ சாப்பிடு, போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக நீ நல்லா சாப்பிடு, உன் பங்கை நீ எடுத்துக்க, என் பங்கை எனக்கு கொடுத்துடணும். கொடுக்கல. என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் ஏமாற்றும் செயல். ஆரம்பத்துல ஓகே நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னாங்க, ஆனா போக 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 ஏமாத்துக்காரவங்க. அதான் கொஞ்சம் வசதியா அதிகமா வர 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 ஏமாற்று செயல். மற்றவங்களுக்குரியத மற்றவங்க வயிற்றுல அடிக்க கூட அவங்களுக்குரிய அவங்க பங்கை நீ கொடுத்துரு, உன் காரியத்தை நீ. இவங்க ஒட்டுமொத்தமா விழுங்குறதுக்கு, ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் தங்க வயிற்றுல போத்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க செயலை தான் அங்க வெளிப்படுத்துறார். முதல் காரியம். அப்ப எஜமான் என்ன பண்ணாரு, அதை செக் பண்றதுக்கு கரெக்டா போய்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டா. அந்த தோட்டக்காரருக்கு தெரியும், எஜமானுக்கு தெரியும். தெரிந்தால் கூட ரெப்ரசன்டேட்டிவ் ஸ்தானாபதிகளை வச்சிருக்காங்க. அந்தந்த காலகட்டங்களுக்கு ஒரு கூட்டத்தை அனுப்பினார். அவர்கள் செயல்படவில்லை. என்ன பண்ணாங்க, வெறுமையா விட்டுட்டாங்க. கொடுத்து அனுப்பி இருக்கணும், வெறுமையா அனுப்பிட்டாங்க. 2வது இன்னொரு ஊழியக்காரன், அவங்க என்ன பண்ணாங்க, அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க. ஏற்கனவே சொல்ல கேட்டோம், அந்த இஸ்ரவேலர்களின் ஆபிரகாமுக்கு பிறகு ஆதாமுக்கு பிறகு ஒரு தொகுப்பு, ஆபிரகாமுக்கு பிறகு ஒரு யோவான் ஸ்நானகன் வரைக்கும் ஒன்று, அதன் பிறகு வேறு காரியம். இதுல இந்த 3 தன்மையும் அடங்கி இருக்கும். இதுல ஆதாம் முதற்கொண்டு யோவான் ஸ்நானகன், ஏன் ஆண்டவர் இயேசுவின் கல்வாரி சிலுவை வரைக்கும் உள்ள சத்தியம் இதற்குள்ள அடங்கி இருக்கு. அப்ப முதல் ஒரு ஆளு வறுமையா விட்டுட்டாங்க. அடுத்த ஆளை என்ன பண்ணாங்க, அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க. அப்ப அவங்களுடைய இருதயம் எவ்வளவு, உங்க பொருள் இல்லை, இந்த சரீரம் உங்களுக்குரியது இல்லை, இந்த பொறுப்பு உங்களுக்குரியதல்ல, இறைவன் கொடுத்த பொக்கிஷம். 3வது ஆளை என்ன பண்ணாங்க, கொன்றை போட்டுட்டாங்க. 4வது 4 சந்தர்ப்பம் நடக்குது. கடைசியா இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார். ஆனா தோட்டக்காரர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த பொறுப்பா இருந்தவங்க அவரையும் பிடிச்சு என்ன, அவ்வளவுதான். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தின் 11, 12, 13ல என்ன இதுல என்ன சொல்லியிருக்குன்னா, தோட்டத்துக்கு புறம்பே கொண்டு போட்டாங்க. ஆனா எபிரேயர் 13ல பாக்குறோம், அந்த நகரத்துக்கு புறம்பே அவரை கொண்டு போட்டாங்கன்னு இருக்கும், இயேசு கிறிஸ்துவை. அதன் பிறகுதான் அந்த விளக்கத்தை இதை சொல்லிட்டு, தோட்டக்கார் சும்மா விடுவாரா, பிதாவாகிய தேவன் சும்மா விடுவாரா? அதனால்தான் இன்னைக்கு சிதற அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இஸ்ரவேல் நாட்டுல. இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் ஏன் சொந்தத்தில் வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளல. ஆனா ஏற்கனவே சொல்லி இருந்தார் என்ன, 10ஆம் வசனத்தின்படி வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு 118, 22ல ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரு. ஆனா இவங்கள இது யாரால ஆயிற்று, கர்த்தரால ஆயிற்று. இது ஆச்சரியமா இருக்கிறது. இப்பதான் பாருங்க, இந்த ஓமையை தங்களை குறித்து சொன்னார் என்று அவர்கள் அறிந்த பிறகு என்ன பண்ணிருக்கணும், இல்லையே. அதுதான் உணர்த்தப்படுவது எதற்கு, திருந்தி வாழ்வதற்கு. ஆனா இங்க என்ன பண்ணாங்க, இவ்வளவு விஷயம் தெரிஞ்சும் அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் ஜனத்துக்கு பயந்து அவரை விட்டு போய்விட்டார்கள். அதோட விட்டாங்களா,
இயேசு கிறிஸ்துவை விட்டு பிசாசு கொஞ்ச நாளும் தான் விலகணும், 10 நாள்ல. அதே போல கடைசி வரைக்கும் அவன் சுத்திக்கிட்டு தான் இருந்தா. அவன் நோக்கம் என்ன? ஒட்டு மொத்தமா இயேசுவை அழிக்கணும், தெய்வீகத்தை அழிக்கணும். அது நடக்காது. பரலோகத்திலிருந்து வந்த தேவகுமாரன் அவர் இந்த பூமியை ரட்சிக்க வந்தார். அவர் காரியத்தை நிறைவேற்ற எச்சரிப்பு என்னன்னு சொன்னா, அன்றைக்கு இஸ்ரவேலர்களுக்கு இந்த தொகுப்பு, இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுக்கு நமக்கு இந்த எச்சரிப்பு. தெளிவடைய வேண்டும், உணர்வடைய வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும், நீதியை நிலைநாட்ட வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றி அவருக்குரியதை அவருக்கு கொடுத்து நாம பலன் கொடுக்கிறவர் வரப்போகிறார். எல்லாரும் அவருக்கு முன்னால இருக்கணும். இவங்க போனது போல நாம போயிடக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது, பரலோகத்துக்கு போகணுங்கிற எண்ணத்தில் தான் இந்த செய்தியை முடிந்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா விளக்கி சொல்லுகிறோம். ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய கடமை. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த 12ஆம் அதிகாரம் 1 to 12 வரை நமக்கு துல்லியமாய் விளக்கப்பட்டிருக்கிறது. தோட்டத்தை குத்திகைக்கு விட்டு எஜமானன் விடுகிறார். அந்த கனியின் காலத்தில், அந்த பழங்கள் வந்த காலத்தில் தான் முதலாவது ஊழியக்காரனை அனுப்புகிறார். அவனை அடித்து அனுப்பி விடுகிறார்கள். 2வது ஊழியக்காரனை அனுப்புகிறார். அவனையும் கல்லினால் அடித்து அவமானப்படுத்தி அனுப்பி விடுகிறார்கள். 3வது சொந்த குமாரனை அனுப்புகிறார். அவர் இதுக்கு சுதந்திரவாளி என்று அவர்கள் அறிந்து அவரை கொன்று போட்டார்கள் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது அவர் மரணத்தை குறித்தும் ஆண்டவர் அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். ஆனால் அதுக்கு பிறகு தள்ளப்பட்ட கல்லே தலைக்கு மூலக்கல் ஆயிற்று என்பதை இயேசு கிறிஸ்து சொல்லி அந்த ஓமையை முடிக்கும் போது அவரை கொல்ல வகை தேடினார்கள். அவங்களை அப்படியாக இயேசுவை அடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா ஜனங்களுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அவர்களை குறித்து தான் சொன்னார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டாலும் மனம் திரும்பாமல் போய்விடுகிறார்கள். எருசலேமில் நடந்த சம்பவங்கள் தான் இப்போது இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என எருசலேம் இந்த பூமியின் மையப்பகுதி. அதை வைத்துதான் இந்த உலகம் முடிய போகிறது. அதை வைத்துதான் 1000 வருஷ அரசாங்கம் தொடங்க போகிறது. அதை வைத்துதான் பிதாவின் வீட்டுக்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம். எனவே ரொம்ப இந்த அதிகாரத்துல 9வது வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற 2ஆம் வருகை குறித்து கூட இதை ஒப்பிட்டு சொல்லலாம் இல்லைங்களா? ஆமா. ஏன்னு கேட்டா எஜமானன் வரப்போகிறார். நம்முடைய எஜமானன் மறுபடியும் என்ன பண்ண போறாரு? வந்து நியாயம் தீர்க்கிறார். ஏன்னு கேட்டா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவர் வந்து அந்த தோட்டக்காரரை சங்கரித்து, அப்போ இனி வர நாட்கள்ல நடக்க போற சம்பவம் தானே, தோட்டத்தை மற்றவர்களுக்கு ஒப்பு கொடுப்பார். அதான் மற்றவங்களுக்கு ஒப்பு கொடுப்பாங்கன்னு சொல்றது பாஸ்டர். அந்த குறிப்பிட்ட டைம்ல இயேசு கிறிஸ்து மரிப்பதுக்கு முன்ன புறஜாதியாராகிய நம்ம கிட்ட ஒப்பு கொடுக்கறது குறித்து அந்த இடத்துல அந்த காலத்துல பேசப்படுகிறது. அந்த காலத்துல அவங்க கிட்ட இருந்ததை வாங்கி கிட்ட ஒப்பு கொடுக்கிறார். யூதர்களுக்கு, அதாவது சொந்தமானதில் வந்தார், சொந்தமானவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் பிறகு என்ன செய்தார் கேட்டா புறஜாதியாரை அவர் தெரிந்து கொண்டு, அதாவது புறஜாதின்னு சொல்லும் போது தேசம் அது ஜாதின்னு நீங்க ஜாதியா யோசிக்க கூடாது. தேசம், புற தேசத்தார். அது வந்து தமிழ்ல அப்படி மொழிபெயர்த்து இருக்கிறாங்க. எல்லா நிகழ்ச்சியிலும் நான் சொல்றேன். ஏன்னா இந்த குறிப்பிட்ட காலத்துல இந்திய தேசத்துல அது ஒரு வைரல் ஃபீவர் மாதிரி பரவிக்கிட்டே இருக்குது. ஜாதி என்றதை நம்ம பார்க்கவே கூடாது. நாம் எல்லாம் ஒரே ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், ஒரே இடத்துல போய் வாசமாய் இருக்க போகிறவர்கள், ஒரே தகப்பனால் மீட்கப்பட்டிருக்கிறோம். எனவே அவைகளை நம்முடைய திருச்சபைகளுக்குள்ளவோ நமக்குள்ளவோ கொண்டு வராதபடி, அது திருமணம் காரியமா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையின் காரியமா இருந்தாலும் சரி, நீ மறைமுகம் பார்த்தாலும் சரி, மனுஷனுக்கு மறைத்து வைத்திருந்தாலும் சரி, எல்லா கர்த்தர் கண்களுக்கு முன்பதாய் வெளிரங்கமாய் இருக்கிறது. எனவே ரொம்ப ஜாக்கிரதையாய் ரொம்ப கவனமாய் கடைசி மணி நேரத்தில் அவர் எருசலேமுடைய பவனி வந்து அவருடைய கடைசி மணி நேரம். இந்த உலகத்தை மீட்கும் பொருட்டு அவருடைய கடைசி நாட்கள் இந்த பூமி மேல அவர் ஒரு மனுஷனாய் உலாவுகிறது. அது போல இப்போ நமக்கு கடைசி காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கடைசி மணி நேரத்துல நம்மளை நம்பிதான் ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்முடைய கரங்களில கொடுத்திருக்கிறார். அவங்க சரியா துவங்கி கொடுத்தாங்க, நம்ம சரியா முடிச்சு கொடுக்கணும். எனவே அந்த பாதையில போய் கொண்டிருக்கிற நாம் ரொம்ப கவனமாய், நைத்தியாய், நேர்மையாய் நடந்து முன்னேறி கடந்து போகும்போது அவர் நம்மை பலப்படுத்தி உறுதிப்படுத்துவார். எனவே அடுத்த பகுதிகளில தொடர்ந்து வரப்போகிற காரியங்கள், அவர் மீண்டுமா கேள்வி கேட்கறாங்க, விடுறதே இல்லை. தொடர்ச்சியா ஒருத்தரா வந்து கேள்வி கேட்கறாங்க. எல்லாருக்கும் அவர் பதில் சொல்லிக்கிட்டே வராரு. அது என்ன பதில் சொன்னார் என்பதை அடுத்த பகுதியில நாம் பார்க்க போகிறோம். எனவே அதுவரை நாங்கள் உங்ககிட்ட விடை பெறுகிறோம்.